என்னங்க ம் துர்கா போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. காலன் சாமி கரும்பிசாச ஏவி விட்டுருப்பாரா? அது துர்காவை காவு வாங்கியிருக்குமா? என்னங்க ஏதோ சந்தேகமா தலையாட்டுறீங்க? உங்களுக்கே டவுட்டா இருக்கா? அக்கா, பெரியவரும் நம்ம கூட தானே இருக்காரு. காலன் சாமிய போன் பண்ணி சொன்னாதான் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அவர் போன் பண்ணி சொல்றதுக்குள்ள எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அண்ணி, நம்பிக்கையோட இருங்க. எனக்கு என்னமோ கரும்பிசாசு அந்த துர்கா கதையை முடிச்சிருக்குன்னு தான் தோணுது. இனி துர்கா வரமாட்டா. ஆமாமா, இந்நேரம் துர்கா செத்துருப்பா. காலன் சொன்னபடி பார்த்தா கரும்பிசாசுக்கு பவர் ஜாஸ்தி. அது முன்னாடி கனகா ஒண்ணுமே இல்ல. ஆனா அவளுக்கு எதிர என்ன பண்ண போறாங்கன்றது அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. கரும்பிசாசு கிட்ட கனகா மாட்டிப்பாலா தப்பிச்சிருவாளா? ஒண்ணுமே தெரியலையே. நான் சொன்ன மாதிரி அவ கடப்பாவுக்கே போயிருக்கலாம். சாவறதுக்கு முன்னாடியாவது ஃபீல் பண்ணுவாளா, இல்ல நம்ம முன்னாடியே வந்து நின்னு ஷாக் கொடுப்பாளான்னு தெரியலையே. என்னங்க ம் இப்படி அப்படியே நடந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? காலன் சாமிக்கு போன் பண்ணியாவது கேளுங்க. பண்றேன். பண்ணுங்க. ஜெய் ஜெய் ஜக்கம்மா. அம்மா தாயே, மாக்காளி, திரிசூலி, கால புஷ்பினி, பைரவி, ருத்ர காளி. தாயே, ஓம் ஸ்ரீம் ஐம் காளி, ஜெய் ஜெய் ஜக்கம்மா. சொல்லு தாயே, உன்னோட தீவிர பக்தன்னா. ஒரு தவம் போல 8 கால பூஜையும் நான் தவறாம செய்யறேன். கரும்பிசாசை இறக்கணும்னு வேண்டி பல மணி நேரமா நான் பூஜை பண்றேன். என்னோட இந்த தவத்துக்கும் பூஜைக்கும் எந்த ஒரு பலனும் இல்ல. என்னோட வேண்டுதலும் பலிக்கல. இந்த பூஜையில நான் என்ன குறை வச்ச தாயி? ஏவல் பிசாசை இறக்க நடக்கிற இந்த பூஜையில என்ன நடந்துகிட்டு இருக்கு? இத்தனை காலமா உன்னை என் இஷ்ட தெய்வமா வழிபடுறேனே. இந்த பக்தனோட வேண்டுதல நீ ஏன் நிறைவேற்றி தரல? தாயே நீலி சூலி, எனக்கு பதில் சொல்லு. எனக்கு பதில் சொல்லு தாயே, எனக்கு பதில் சொல்லு.